இப்போ வந்து லைட்டாக மிஷினில் ரொட்டேட் பண்ணும்போது அழகாக கிளியராக வந்துருச்சு. நியூ எம்ஆர்எஃப் ரேடியல் சூப்பர் பக்கா, சூப்பர் சூப்பர் சூப்பர். ஒரு கலருக்குள்ள இல்லாமல் சூப்பராக மாட்டியிருக்கா போல். எம்ஆர்எஃப் இந்த பேட்டர்னுக்காக தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். ஓல்டு டயர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப வெடிப்பாக விட்டுருக்கோம். இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்குறோம் அப்படின்னு பார்த்தோன்னா வடபழனியில் இருக்கிற நியூ கைலாஸ் டயர் ஷாப் அப்படின்ற டயர் ஷாப்பில் தான் நான் வந்து டயர் வந்து பார்த்துருந்தேன். என் வண்டிக்கு வந்து டயர் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் கிராக்கெல்லாம் விட்டுருச்சு. சரி டயரை வந்து சேஞ்ச் பண்ணிடலான்ட்டு போனேன். அவர்கிட்ட வந்து நான் எதிர்பார்த்த மாதிரி ரேடியல் டயர் வந்து ஸ்டாக் வந்து இல்லை. ஒரு 6300 ப்ரைஸுக்கு வந்து சொன்னார். சரி ஃப்ரண்ட்டுக்கு டயர் வந்து ரொம்பவே மெயின், ரொம்பவே நல்ல சூப்பரான ஒரு டயராக போடணும். அதனால் சரின்ட்டு ஒரு 2000 வந்து அட்வான்ஸ் வந்து பே பண்ணியிருந்தேன். ஒரு 2 டேஸில் வந்து அரேஞ்ச் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்போ வந்து ஜஸ்ட்டு கொஞ்ச நேரம் முன்னாடி வந்து கால் பண்ணியிருந்தார், டயர் வந்து உங்களுக்கு வந்து வந்துருச்சுன்ட்டு. எம்ஆர்எஃப்ல ஸ்டீல் பிராஸ் அதுதான் எதிர்பார்த்தேன். அதுவும் இல்லாமல் செகண்ட்ஸ் டயர் வந்து நம்ம ஏதாச்சும் கேட்டோம்னா சூப்பராக வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாரு. பட்டு நான் வந்து என்னுடைய பைக்குக்கு வந்து புதுசாக தான் டயர் போடணும் அப்படின்னு வந்து இருந்தேன். அதனால் பேக்லேயும் ஏற்கனவே ஸ்டீல் பிராஸ் தான் போட்டிருந்தேன், ஃப்ரண்ட்லேயும் ஸ்டீல் பிராஸே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் கொடுத்துருந்தேன். இப்போ டயர் வந்துடுச்சு. அதோட பேட்டர்ன் டிசைன் மெஜுலர் டயர் M5 அந்த மாடலில் வந்து இருக்கும். அதுக்காகவே அந்த டயர் வந்து போடுறேன். ஒரு 400cc கிட்ட பைக்ஸ் வந்து வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக புது டயராக போடுங்க, அதுதான் வந்து பெஸ்ட்டு. இந்த புத்தூர் கட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லைனில் தான் வரும். இதோ வருது நியூ கைலாஸ் டயர் ஷாப், லெஃப்ட்லேயே வரும். இதுதான் இந்த டயர் ஷாப், தெரியுதா? பக்கத்தில் வந்து அப்படியே ஃபிஷ் மார்க்கெட்டும் வந்து இருக்கும். ஓகே, அப்படியே போய்ட்டு பார்த்துடலாம். இதுதான் நியூ கைலாஸ் டயர் ஷாப். எல்லா மாடல்ஸ் டயர்ஸும் இருக்கும், தெரியுதா? ஹாய் ப்ரோ, டயர் வந்துடுச்சா ப்ரோ? சூப்பர் 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 பக்கா. ஸ்டீல் பிராஸ் டயர் பேட்டர்னை பார்த்தீங்களா, தெரியுதா? வெளிச்சத்தில் பார்த்தா தெரியும். நல்லா நியூவாகவே வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காரு, நல்லா தான் இருக்கும். ஓகே, நம்ம இப்போ வந்து கேஷை வந்து பே பண்ணிடலாம். ஓகே ஜி, டன். டியூக் 390 ஃப்ரண்ட்டு பேடக் லிஃப்ட்டு ஸ்டாண்டு. இந்த ஸ்டாண்டுக்கு தான் டயரும் மாற்ற முடிஞ்சது. 4 காயில் சீலும் வந்து மாற்றிருக்கோம். 4 காயில் சீலோட புல்லர் இது இருந்தால் தான் நம்மளால் வந்து இந்த ஆயில் சீலியை வந்து உள்ளே வந்து பஞ்ச் பண்ண முடியுது. ஒரு வரும் இதையும் வந்து மாற்றியாச்சு. டயரை அப்படியே இப்போ டயர் ஷாப் போய்ட்டு டயரை மட்டும் மாற்றிடலாம். டயர் பார்த்தோன்னா ஃபுல்லாக வந்து வெடிப்பு கிராக்கு, தெரியுதா? மெஜுலர் M5 ஸ்டாக் டயர் இது. நிறைய பேட்டில் டிஸ்க் பிளேட்டில் இங்கெல்லாம் வந்து ரஸ்ட் ஏறிட்டு இருக்கும். நம்ம வண்டியில் வந்து க்ளீனாக தொடச்சி மெயின்டெனன்ஸாக வச்சுருக்கு, அதெல்லாம் எதுவும் இல்லை. ஓகே, டயரை போய்ட்டு இப்போ MRF டயர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த கோன் செட்டு போல்டு இதையும் கட்டிட்டு இங்கே வந்து ஒரு வாஷர் வரும், அதையும் வந்து சேஞ்ச் பண்ணணும். அடுத்து ஹேண்டில் பார்லாம் வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம டயரை போய்ட்டு சேஞ்ச் பண்ணிடலாம். டயர் வீலில் வந்து கலர் போகாமல் கழட்ட சொல்லி கேட்டேன். ஃபஸ்ட் டைம் வந்து பேக் டயர் மாட்டும்போது ஒரு ராடெல்லாம் விட்டு இது பண்ணி கொஞ்சம் கலர் வந்து போயிடுச்சு. இந்த டைம் வந்து கொஞ்சம் கலர் போகாத அளவுக்கு நேக்காக கழட்ட சொல்லி கேட்டிருக்கேன். ஓகேன்னு சொல்லியிருக்காரு. மெஜுலர் M5 கொஞ்சம் ரிஸ்க்கு தான் கலர் போகாமல் கழட்டுறது, கொஞ்சம் ட்ரை பண்ணி கழட்டுறா போல். ஓகே ப்ரோ, சூப்பர் சூப்பர். இப்போ வந்து லைட்டாக மிஷினில் ரொட்டேட் பண்ணும்போது அழகாக கிளியராக வந்துருச்சு.
சூப்பர். இந்த பேக் டயருக்கு ஃபஸ்ட்டு அன்றைக்கே பண்ணியிருக்கலாம், பட் அன்றைக்கி வந்து மிஷினில் வைக்கல, கடையில் போட்டே வந்து கட்டிட்டாரு. சூப்பர் 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 ப்ரோ, சூப்பர் சூப்பர். செம்மையாக கட்டிட்டாரு. கொஞ்சம் லைட்டாக டச்சாக தான் செய்யணும். இந்த பெயிண்டோட கலரே வந்து அப்படியே அப்ளை ஆகிருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு மேனுஃபேக்சராக பைக்கில் வரும்போது போட்டிருந்த டயர் இது. யங் ஃபயர் உள்ளாரெலாம் வந்து நல்லா இருக்க மாதிரி தான் இருக்குது, பட் மேலே தான் வந்து ஃபுல்லாக வெடி போட்டோம். சூப்பராக நியூ எம்ஆர்எஃப் ரேடியல் 110 செக்ஷன் டயர். இதை தான் வந்து இவங்க வந்து ஆர்டர் பண்ணி கொடுத்துருந்தாங்க. வாங்கிட்டே கொஞ்சம் நாள் ஆகிடுச்சு. நான் 4 காயெல்லாம் மாற்றிட்டு இப்போ தான் வந்து எடுத்துகிட்டு வந்தேன் மாற்றுறதுக்கு. வழவழப்பாக ஒரு பேஸ்ட் வந்து தடவுறாங்க. பேஸ்ட்டை தடவிட்டு இன்ஸ்டால் பண்ண வேண்டியதுதான் டயரை. மவுத் ஓகேவா ஜி? மவுத் ஓகேவா? நியூ டயர் இன்ஸ்டாலேஷன். இது டிஸ்க் பிரேக் உங்களுக்கு லெஃப்ட்ல இருக்கு ரைட்ல இருக்கா? லெஃப்ட்ல வரும். லெஃப்ட்ல வரும். ஆமாம், எனக்கு லெஃப்ட்டு. டயர் மாட்டும் போது வந்து டிஸ்க்கு பிரேக் இந்த டயர் ஏரோ மார்க் வச்சு மாட்டுவாங்க. அதெல்லாம் கேட்டார், எந்த பக்கம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டுட்டு இன்ஸ்டால் பண்ணுறாரு. ஓகே, இதுதான் வந்து ஓனர். செகண்ட்ஸில் என்ன மாடல் டயர் கேட்டாலும் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாரு. கேடிஎம் பொறுத்த வரைக்கும் வீலில் வந்து லைட்டாக இது பண்ணாலே வந்து கலர் வந்து போயிடும், பட் அது போகாத அளவுக்கு மாட்டேன்னு சொல்லி கேட்டிருக்கு. ஓகே சொல்லி மாட்டிட்டாங்க. சூப்பர். சூப்பர் ஜி, சூப்பர் பக்கா. சூப்பர். ஒரு கலருக்குள்ள இல்லாமல் சூப்பராக மாட்டியிருக்கா போல். டன் ப்ரோ, டன். ஓகே, டயர் அந்த பீடிங் வந்து வெடிக்கிற சவுண்டு வரும் டப்புன்னு. ஓகே, ஃப்ரண்ட் டயருக்கு வந்து சூப்பர் ப்ரோ, டன். பக்கா வந்து டயர் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டாரு. நான் வந்து கலர் போகாத அளவுக்கு கேட்டிருந்தேன், அதே மாதிரியே சூப்பராக வந்து போட்டு கொடுத்துருக்காப்புல. ஓகே, சூப்பர். இப்போ தான் வண்டிக்கு வந்து ஒரு லுக்கே வந்து வருது டயருக்கு. எம்ஆர்எஃப் இந்த பேட்டர்னுக்காக தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். ஓல்டு டயர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப வெடிப்பாக விட்டுருக்கும், சரிதா? பட் பேட்டர்ன் வந்து இதே மாதிரியே எம்ஆர்எஃப் ரேடியலில் ஸ்டீல் பிராஸில் தான் வந்து கிடைக்கும். அதுக்காக தான் நான் வந்து இதை வந்து சூஸ் பண்ணேன். பட் என்ன இருந்தாலும் இந்த எம்ஆர்எஃப் டயரை விட இந்த மெஜுலர் டயர் வந்து கொஞ்சம் அதிகமாக ப்ராடாக தெரிகிற மாதிரி இருக்கும். இது வந்து கொஞ்சம் லைட்டாக சப்பை சின்னதாக இருக்குது. இது தவிர நமக்கு வந்து பார்த்தோன்னா அப்பல்லோ டயர் கூட இருக்கும். அப்பல்லோ இதுலேயே வந்து 110லேயும் இருக்கும். இதுவும் அதே மாதிரி கொஞ்சம் பேட்டர்ன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்கள் வண்டிக்கு ஏதாச்சும் டயர்ஸு ஏதாவது வேணும், வண்டியோட சவுண்டாக கேட்கும். ஹெல்மெட் உள்ள தான் வந்து மைக் வச்சுட்ருக்கேன், அதனால் வின் நாய்ஸ் இந்த டோர்ஸை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன் விண்ட்ஷீல்டை. நீங்களும் வந்து உங்களுக்கு வந்து டயர் ஏதாவது வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நியூ கைலாஸ் டயர் ஷாப் என் பின்னாடி தெரிந்து பாருங்கள். இங்கே வந்து வந்தீங்கன்னா தாராளமாக ப்ரோ வந்து இருப்பா போல். அவர்கிட்ட வந்து நீங்கள் வந்து டயரோட மாடல், வண்டியோட மாடல் என்ன மாடலுக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். நீங்கள் வந்து தாராளமாக வடபழனியில் இருக்க நியூ கைலாஸ் டயர் ஷாப்பில் வந்து போட்டுக்கலாம். ஏதாச்சும் அட்வான்ஸ் பே பண்ண சொன்னால் கொஞ்சம் அட்வான்ஸு பே பண்ணிவிடுங்க, கண்டிப்பாக வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாரு. ஓகே, நம்ம அப்படியே வந்து கிளம்புவோம்.